ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கவிதா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இதே ஜாதியில் தான் பணமகனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் 10 நாள் ரொம்ப நல்லாவே இவங்களை பார்த்துட்ருக்காருங்க. ஸோ அவருக்கு எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் இதில் ஒயர்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவரை மறக்க முடியாதனால இவங்க வேறொரு திருமணமே பண்ணிக்கலைங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இவங்க அம்மா அப்பா இவங்க கூட தான் வந்துட்டாதான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நல்ல வசதியெலாம் இருக்கிறதுனால ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே, வசதி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, என்னோடைய இந்த கவர்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனுமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜனனி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே கருத்து வேறுபாடுனால கணவரை விட்டு பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை படிக்க வச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி கை இதாயிருச்சுங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இப்போ ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய பையன் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா இவங்க கூட இருக்காங்க. அம்மா தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும். ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. வசதி ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி நான் பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு இருக்குங்க. நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.